பரபரப்பான அரசியல் சூழலில் அதிமுகவின் பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெறவிருக்கும் நிலையில் சென்னை மாநகரத்தில் அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. விவரங்களுடன் செய்தியாளர் சோமசுந்தரம் இணைந்திருக்கிறார். சோமசுந்தரம், அங்கு என்னென்ன பணிகள் எல்லாம் அங்கு ஆய்வு செய்யப்பட்டு வருகிறது? வணக்கம் லாவண்யா. பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் நாளை அதிமுகவின் பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது கூடுகிறது. அதற்கான பணிகளானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பொதுக்குழு கூட்டம் நாளை நடைபெற உள்ள நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கட்சி விதிகளின்படி அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் நாளை 26ஆம் தேதி சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாச்சலபதி பேலஸ் மண்டபத்தில் கட்சியின் அவைத் தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் நடைபெற உள்ளது. இன்னும் சில மாதங்களே நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில் அதிமுக பொதுக்குழு செயற்குழு கூட்டமானது நடைபெற உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாளை காலை 10:35 மணி அளவில் இந்த கூட்டமானது இந்த வானகர மண்டபத்தில் நடைபெற உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகளானது முழுவீச்சில் தற்போது நடைபெற்று வருகிறது. கடந்த 10 நாட்களுக்கு மேலாக இந்த மண்டபத்தில் பிரம்மாண்ட கூடாரங்கள், அலங்காரங்கள், பார்வையாளர்கள் அமர்வதற்கான ஏற்பாடுகள், உணவு கூடங்கள், முகப்புகள் உள்ளிட்ட ஏற்பாடுகளும் மற்றும் அதாவது முன்னாள் முதல்வர்களாகிய ஜெயலலிதா, எம்ஜிஆர், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோரின் ராட்சத பேனர்கள் அமைக்கும் பணியும் நடைபெற்று வருகிறது. கட் அவுட்டுகளும் அமைக்கப்பட்டு வருகிறது. ஜேசிபி இயந்திரங்கள் கொண்டு 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் இந்த பணியினை செய்து வருகின்றனர். முன்னாள் அமைச்சரும் மாவட்ட செயலாளருமான பெஞ்சமின் அவர்களின் ஏற்பாட்டில் இந்த பணியானது தற்போது தீவிரமாக நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கது. அதிமுக பாஜக இடையேயான இருந்த பேச்சுவார்த்தை பெருமளவில் குறைந்த பிறகு தற்போது இந்த பொதுக்குழு செயற்குழு கூடுவதால் பெரும் எதிர்பார்ப்பானது எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம்.